நேற்று போட்டிருந்த மினி விளாக்லேயே சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதே மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ நைட் டின்னர் வந்து அம்மா தான் ரெடி பண்ணாங்க. உடம்பு சரியில்லைன்னா மோஸ்ட்லி என்ன சாப்பிடுவோம், ரச சாதம், இட்லி, தோசை, அப்படி இல்லைன்னா கஞ்சி, இதுதான் வந்து சாப்பிடுவோம். என்னன்னு தெரில, இது எதுவுமே வந்து எனக்கு சாப்பிட பிடிக்கல. சப்பாத்தி தான் சாப்பிடணும்னு தோணுச்சு. அதுவும் எங்கள் அம்மா வைக்கிற குருமா ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்பு சரியில்லாததுக்கும் அதுக்கும் சுருக்குன்னு கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால் அம்மாவையே வந்து டின்னர் ரெடி பண்ண சொல்லிட்டேன். எனக்கு எப்பவுமே அவ்வளோ சீக்கிரம் இந்த காய்ச்சல் தலைவலி எல்லாம் வராது. இந்த டயர்னஸுமே வந்து அந்த அளவுக்கு வராது. எப்பவுமே வந்து துருதுருன்னே இருப்பேன். ஆனால் இந்த டயர்னஸ், தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போகாது. கண்டிப்பாக ஒரு 1 வீக் என் கூடயே வந்து இவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபீவர் இன்னும் ஃபுல்லாக வரல, ரொம்ப டயர்ட்னஸாக வேணால் இருக்குது. மேபி ஃபீவர் ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ கூட ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரைபேட் யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கே சுத்தமாக முடியல. அதனால் அம்மா சமைக்க நானே தான் அப்படியே கையில் பிடிச்சி வீடியோலாம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அம்மா வந்து வீட்டிலேயே கஞ்சி, ரசம், இந்த மல்லி காஃபி அது இதுன்னு வச்சு கொடுப்பாங்க. 1 or 2 டேஸில் குணமாயிரும். ஆனால் இப்போ ஒன்ஸ் காய்ச்சல்னு வந்துட்டாலே எது சாப்பிட்டாலும் செட் ஆக மாட்டேங்குது, சீக்கிரம் குணமாக மாட்டேங்குது. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷனே வந்துடுது.